இந்த வீடியோவில் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதுபோக கரண்ட் த்ரூ ரெசிஸ்டர் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் யூஸிங் கரண்ட் டிவிஷன் ரூல் அண்ட் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அண்ட் சம் ஒரே ஒரு சம் வந்து ஸ்டார் டெல்டா யூஸ் பண்ணியும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் சம் ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த கிவன் சர்க்யூட். ஸோ சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆர் ஈக்குவலன்ட் சொல்லி நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த சர்க்யூட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்போவுமே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ க்ளோஸ் பாத் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு 4 ohm 5 ohm அண்ட் 3 ohm. ஸோ இது மூணுமே இப்படி இருக்குது, சீரியஸாக இருக்குது. ஸோ அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 12 ohm. ஸோ அண்ட் தென் 12 and 4 ohm. ஸோ அது ரெண்டுமே எப்படி இருக்குது இன் parallel. ஸோ 4 × 12 by 4 + 12. ஸோ 48/16 3 ohm. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச 3 ohm ஆஃப்டர் தட் ஆல்ரெடி இருக்கிற 3 ohm இது ரெண்டும் சீரியஸ். ஸோ 3 + 3 = 6 ohm. ஸோ 6 ohm நெக்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஸோ 6 ரெண்டுமே பேரலல். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னால் பேரலாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வச்சு டிவைட் பண்ணலாம். அப்படின்னா 6/2 அப்படின்னு போட்டாலே 3 ohm. ஆஃப்டர் தட் 2 ohm 3 ohm அண்ட் 1 ohm. ஸோ மூணுமே இன் சீரியஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 6 ohm. ஸோ நெக்ஸ்ட் சம் calculate the equivalent resistance RAB for the given circuit. ஸோ சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கிராஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 ohm அண்ட் 12 ohm வந்து கிராஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 12 ohm 6 ohm கனெக்ஷனில் கிடையாது. ஸோ ஒரு டிவைடர் மாதிரி தான் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை அப்படியே சால்வ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரீட்ரா பண்ணலாம். அப்படி ரீட்ரா பண்ணணும்னா என்ன அப்படின்னா ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டில் பிங்கிறது காமன் ஃபார் the end point of 5 ohm 4 ohm 3 ohm 12 ohm. ஸோ எல்லாத்துக்குமே காமன் பாயிண்ட் தான். அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ சியில் வந்து இது கனெக்டாக இருக்குது, 6 ohm கனெக்டாக இருக்குது. ஸோ ஒரு எண்ட் வந்து பியில் கனெக்டாக இருக்குது. ஸோ அந்த பிங்கிற பாயிண்ட்டை நம்ம எங்கேனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா 3 ohmல சியில் ஸ்டார்ட் ஆகிற 6 ohm எண்ட் பாயிண்ட்டை வி கேன் கனெக்ட் டு த எண்ட் பாயிண்ட் ஆஃப் 3 ohm. அதே மாதிரி டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 12 ohm ஸ்டார்ட் ஆகி ஸோ இட் கனெக்டட் டு த எண்ட் ஆஃப் 3 ohm. ஸோ இங்கே கீழே வந்து எல்லாமே காமன் பாயிண்ட்னால நம்ம அதை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஸோ டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 ohm எங்கே இருக்கோ அதிலே கனெக்ட் பண்ணுற மாதிரி மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றினா இங்கே ரெட் கலரில் கொடுத்துக்கோங்க. ஸோ 6 ohm ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ அதை அப்படியே மாற்றிருக்கோம். இப்போ மாற்றினால எந்த ஒரு சேஞ்சும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே பிங்கிறது காமன் ரெஃபரன்ஸ் நோடு தான். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸை மாற்றிருக்கோம். இன்கேஸ் 6 ohm 12 ohm டச் பண்ணுது, அந்த பாயிண்ட்டில் சென்டர் பாயிண்ட் டச் பண்ணுதுன்னா நம்ம அந்த மாதிரி மாற்ற முடியும். டச் பண்ணாதனால வி கேன் சேஞ்ச் இட் லைக் திஸ். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 ohm அண்ட் 5 ohm. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது இன் சீரியஸ். அதேமாதிரி இங்கே 4 ohm 12 ohm சீரியஸ். அதேமாதிரி இங்கே 4 and 12 parallel அண்ட் 3 and 6 parallel. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். 1 + 5 6 ohm. அதேமாதிரி 4 × 12/16 3 ohm. அது இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா 3 × 6 / 9. ஸோ 18/9 2 ohm. ஸோ அப்படின்னா மாற்றும் போது ஸோ சி பிரான்ச்சில் நமக்கு 2 ohm கீழே இருக்குது. அதே மாதிரி டிக்கு கீழே வந்து 3 ohm அண்ட் டி பேரலல் ஆஃப் டி வந்து 6 ohm இருக்கும். ஸோ டயக்ராம் வில் பி சேஞ்சஸ் டு ஸோ 6 ohm 3 ohm 2 ohm அந்த ரெட்டிங்கில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ 3 ohm அண்ட் 6 ohm இங்கே பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக மாற்றணும் அப்படின்னா ஸோ 3 × 6/3 + 6 அப்படின்னா 18/9. ஸோ 2 ohm. ஸோ நெக்ஸ்ட் மாற்றிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப்பில் வந்து 1 ohm அண்ட் 2 ohm ரெண்டுமே சீரியஸ். ஸோ இட் வில் பி 3 ohm. ஸோ 5th இதில் வந்து 2 ohm அண்ட் 3 ohm பேரலல். 2 × 3/2 + 3. ஸோ 6/5 1.2. ஸோ லாஸ்ட் 10 and 1.2 இன் சீரியஸ். ஸோ அப்படின்னா ஆன்சர் வில் பி 11.2 ohm. ஸோ இப்படின்னா இந்த மாதிரி சம்பளம் நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஏதாவது சர்க்யூட்டை ரீட்ரா பண்ண முடியுமா, அப்படி ரீட்ரா பண்ணணும் நமக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணும்போது இந்த 12 and 6 எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது சர்க்யூட்டில் ரீட்ரா பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடிஞ்சால் அதை பண்ணிவிட்டு தென் சால்வ். ஸோ நெக்ஸ்ட் சம் ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் ஃபைண்ட் வோல்டேஜ் V0, பவர் சப்ளைட் பை கரண்ட் சோர்ஸ், பவர் அப்சார்ப்ட் பை ஈச் ரெசிஸ்டர். ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டில் வந்து மொத்தம் 3 ரெசிஸ்டர் இருக்குது. 9 kilo ohm 6 kilo ohm 12 kilo ohm கரண்ட் சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க 30 milliamps. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ வோல்டேஜ் V0. ஸோ V0ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் 9 kilo ohm. அதே மாதிரி பவர் சப்ளைட் பை கரண்ட் சோர்ஸ் எவ்வளோ பவர் சப்ளை பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பவர் அப்சார்ப்ட் பை
each resistor. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்ன நமக்கு தேவைன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் V0 வோல்டேஜ் V0 நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ V0 V is equal to I into R. அப்படின்னா நமக்கு R தெரியும் 9 கிலோ ஓம். அப்படின்னா I என்னன்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா 9 கிலோ ஓம் வழியாக போகக்கூடிய கரண்ட் என்ன கண்டுபிடிச்சின்னா we can find V0. ஸோ ஒரு பாயிண்ட். ஸோ அப்படின்னா கரண்ட் த்ரூ 9 கிலோ ஓம் அதை வந்து I1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ரெண்டாவது பவர் சப்ளைட் பை கரண்ட் சோர்ஸ். ஸோ கரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டோட்டல் பவர் எவ்வளோ. ஸோ நமக்கு வந்து P is equal to VI. ஸோ அதான் ஃபார்முலா. ஸோ VIயில் நமக்கு I தெரியும். அப்படின்னா கரண்ட் சோர்ஸுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அது வேணால் கண்டிப்பாக we need to find V0. ஏன்னா V0ம் 30 milliamps ரெண்டுமே எப்படி இருக்குது பேரலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பேரலாக இருக்கனால வோல்டேஜ் will be common. ஸோ அப்படின்னா V0 கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சு we can find பவர் சப்ளைட் பை கரண்ட் சோர்ஸ். அடுத்து மூணாவது பவர் அப்சார்ப் பை ஈச் ரெசிஸ்டர். ஒரு ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ பவர் அப்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 9 கிலோ ஓமுக்கு ஆல்ரெடி நம்ம I1 அப்படின்னு ஒரு கரண்ட் கொடுத்தோம். ஸோ அப்படின்னா I1 ஸ்கொயர் இன்ட்டு R, அதாவது 9 கிலோ ஓம் போட்டாலே அதோட பவர் அப்சர்வ் கிடச்சிரும். ஸோ இங்கே 6 கிலோ ஓம் அண்ட் 12 கிலோ ஓம் ரெண்டுமே எப்படி இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீரீஸில் தான் இருக்குது. ஸோ சீரீஸாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா லெட் I2 be the current through 6K and 12K. அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக I2 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பவர் அப்சர்வ் பை 6 கிலோ ஓம் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி பவர் அப்சர்வ் பை 12 கிலோ ஓம் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி பார்த்தோன்னா மார்க் I1 and I2. ஸோ அதுக்கப்புறம் 6 and 12 சீரீஸில் இருக்குது. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா 18. ஸோ இப்போ செகண்ட் சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிலோ ஓம் அண்ட் 18 கிலோ ஓம் ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ டோட்டல் கரண்ட் நமக்கு தெரியும் 30 milliamps. ஸோ அப்படின்னா ஒரு பிரான்ச் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுது அப்படி கண்டுபிடிக்கணும்னா we can use current division rule. ஸோ current division rule அப்ளை பண்ணோம்னா ஸோ I1 ஈக்குவல் டு ஐங்கிறது இங்கே டோட்டல் கரண்ட் 30 milliamps, R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இங்கே நம்ம R1 அப்படின்னு எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா 9 கிலோ ஓம், R2 அப்படின்னு எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா 18 கிலோ ஓம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we will get I1 equal 20 and I2 equal 10 milliamps. ஸோ ஆர்எல்ஸ் நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம்ப்பா. அதாவது எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் எதில் கம்மியாக இருக்கோ அதில் தான் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ரேஷியோ எப்படின்னு பாருங்கள் 9:18. அப்படி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்னு பிரியுது. ஸோ அப்புறம் 30 milliamps உங்களால் 1:2 ரேஷியோவில் பிரிக்க முடிஞ்சா தட் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஈஸியாக இதில் பிடிச்சிடலாம். ஸோ 20:10. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ நமக்கு I1 தெரியும் 20 milliamps. ஸோ அப்புறம் அதுலேருந்து we can find V0. ஸோ I1 into 9K அப்படி போட்டால் V0 will be equal to 180. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு என்னது பவர் சப்ளைட் பை தி சோர்ஸ். ஸோ V0 into I. ஸோ ஐங்கிறது 30 milliamps டோட்டல் கரண்ட். ஸோ V0 இப்போ கண்டுபிடிச்சோம் 180. ஸோ அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் பவர் சப்ளைடு வந்து 5.4 வாட். ஸோ பவர் அப்சார்ப் பை ஈச் ரெசிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு 9K பார்த்துருவோம். ஸோ 9K வழியாக போகிற கரண்ட் வந்து I1. ஸோ அப்படின்னா I1 ஸ்கொயர் இன்ட்டு R அப்படின்னு போட்டோன்னா ஸோ 20 milliamps ஸ்கொயர் இன்ட்டு 9K. ஸோ டோட்டல் பவர் வில் பி 3.6 வாட். ஸோ 12 கிலோ ஓம் அண்ட் 6 கிலோ ஓம் ரெண்டுக்குமே சேம் கரண்ட் தான் I2 தான். அப்படின்னா I2 ஸ்கொயர் இன்ட்டு 12K, அதே மாதிரி I2 ஸ்கொயர் இன்ட்டு 6K போட்டோம் அப்படின்னா ஃபார் 12K இட் வில் பி 1.2 வாட்ஸ், ஃபார் 6K இட் வில் பி 0.6 வாட்ஸ். இப்போ பவர் அப்சார்ப் பை ஈச் ரெசிஸ்டர் மொத்தமாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன் 3.6 ப்ளஸ் 1.2 ப்ளஸ் 0.6 இட் வில் பி ஈக்குவல் டு 5.4 which will be the total power supplied. அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஒரு 2 லெக்சர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ பவர் அப்சார்ப்ஸ் ஈக்குவல் டு பவர் சப்ளைட். ஸோ இந்த சம் வச்சும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் சம். ஸோ obtain the equivalent resistance RAB for the given circuit and find I. ஸோ சர்க்யூட்டில் வந்து நமக்கு ரெண்டு தேவை. ஒன்றுன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் another one I. ஈவன் தோ அவங்க ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கேட்காட்டியுமே நமக்கு I கண்டுபிடிக்கிறதுக்கு ஷுவராக இங்கே வந்து we need the resistance between AB. ஸோ இங்கே ஏங்கிறது காமன் நோட், மேலே உள்ள எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற நோட். அதே மாதிரி பிங்கிறது கீழே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய நோட். அண்ட் சிங்கிறது நோட் விச் இஸ் கனெக்டிங் 12.5, 5 and 15 ohm. என்னங்கிறது 10, 5 and 20 ohm. ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை நல்லா பார்த்தோம் அப்படின்னா இங்கே எங்கேயுமே சீரீஸ் பேரலல் கனெக்ஷன் இருக்காது. இப்போ 30யும் 10, 20 பேரலா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா சென்டரில் என்னங்கிற ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா பேரலல் எடுக்க முடியாது. இல்லை சார் 10 and 30 இல்லை 20 and 30 அது வந்து சீரீஸாக எடுக்கலாமா, அதுவும் முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா ஸோ கரண்ட் ரெண்டுக்குமே வேறு வேறு தான் போகும். ஸோ இங்கே சீரீஸ் காம்பினேஷன் எதுவுமே இல்லை. இன்கேஸ் அந்த 5 ohm அப்படின்னு C and N ரெண்டுத்துக்கு நடுவில் கனெக்ட் பண்ணிக்காங்களே, ஸோ அந்த 5 ohm இல்லை அப்படின்னா we can say 10 and 20 series, 12.5, 15
சீரியஸ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மற்ற 3 பிரான்ச்சையும் பேரல்னு சொல்லலாம். பட் நடுவில் உள்ள 5 ஓம் கனெக்ட் ஆகிருக்கனால நம்ம இங்கே வந்து எந்த ஒரு சீரிஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன் எடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதில் we can go for star delta. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளாகவே பார்க்கலாம். நம்ம இப்போ 10 ஓம் 20 ஓம் 30 ஓம் இது மூணுத்தையும் தனியாக எடுத்து வரைஞ்சிங்க அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ டெல்டா கனெக்ஷன். அதே மாதிரி தான் 5 ஓம் 10 ஓம் 20 ஓம் ஸோ இது மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஃபார்ம் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டார் டெல்டா உள்ளேருந்து நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 12.5 15 அது ஒரு ஸ்டார் கனெக்ஷன். இல்லை சார் 15 5 20 டெல்டா கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி மாற்றி ஸ்டார் டெல்டா நிறைய இருக்குது அது சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரே ஒரு டெல்டா இல்லை ஸ்டார் எடுத்துகிட்டு அது கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சர்க்யூட்டாக மாறுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 இது இருக்குது. ஒன்று we can take the star connection 5 10 ஓம் 20 ஓம் அதாவது CNA. ஸோ 5 ஓம் 10 ஓம் 20 ஓம் ஸோ இந்த ஸ்டார் கனெக்ஷனை we can convert to delta. அப்படி இல்லை சார் இல்லை வேறு மாதிரி மாற்றோம் அப்படின்னு நினச்சின்னா ஈவன் யூ கேன் கன்வெர்ட் 12.5 15 5 ஸோ அந்த மூணையுமே யூ கேன் கன்வெர்ட் டு டெல்டா. ஸோ டெல்டாவாக மாற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதாண்டி we are going for delta connection here. ஸோ அப்படி மாற்றினோன்னா ஸோ சியும் ஏயும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க ரெசிஸ்டர் வந்து ஐ எம் டேக்கிங் தட் அஸ் RCA. அதே மாதிரி C அண்ட் B கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் வந்து RCB அண்ட் ஏபிக்கு வந்து RAB. ஸோ அதாவது இந்த ஸ்டார் வந்து டெல்டாவை மாறிச்சுன்னா எப்படி கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காண்டி அந்த டாட்டடில் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஐ எம் டேக்கிங் R1 as 5 ஓம் R2 as 10 R3 as 20. இது எதுக்கு அப்படின்னா ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனுக்குள்ள ஃபார்முலா என்னது? ஸோ R1 R2 R2 R3 R3 R1 டிவைட் பை R3. அதாவது நேற்று கொடுத்த லெக்சரில் நம்ம கொடுத்துருப்போம். அதாவது ஸ்டாரில் உள்ள ரெசிஸ்டர் நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். ஆல் பாசிபிள் காம்பினேஷன் டேக்கிங் 2 ரெசிஸ்டர் டைம் 2 ரெசிஸ்டர் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அது சம் பண்ணணும் டிவைடட் பை எந்த ரெசிஸ்டர் நீங்கள் கண்டுபிடிங்களோ அதுக்கு ஆப்போசிட். அப்படின்னா இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கும் RCA. ஸோ RCAவோட ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா R3. ஸோ அப்படின்னா R3 நம்ம வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம R1 + R1 R2 + R2 R3 + R3 R1 அதை வந்து RX அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் RX = 350. ஸோ இது கண்டுபிடிச்சாலே டேட்டா we can substitute another one. ஸோ இப்போ RCA எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ RX டிவைடட் பை R3 ஆப்போசிட்டில் இருக்குது. அதுமாதிரி RCB எனக்கு வேணும் அப்படின்னா RX டிவைடட் பை ஆப்போசிட்டில் R2 இருக்குது. RLC இப்படி வச்சுக்கோங்க. இப்போ RCBனா இந்த பாயிண்ட் எந்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகலையோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 20 RCBயில் கனெக்ட் ஆகாத ஒரே இது வந்து R2 தான். அதே மாதிரி லாஸ்ட்டாக RAB. இப்போ RABனா RX டிவைடட் பை ஸோ 5 ஓம். ஏன் அப்படின்னா ஏபியில் கனெக்ட் ஆக ஒரே ரெசிஸ்டர் வந்து 5 ஓம் தான். ஸோ அப்படின்னா RCA RCB அண்ட் RAB மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து திருப்பி சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏங்கிறது மேலே வந்து காமன் நோட் சொல்லிட்டோம். அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட் வந்து இட் இஸ் பிட்வீன் 12.5 and 15 ஓம் ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த சர்க்யூட்டையும் we can redraw such that எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா 12.5 17.5 parallel 15 and 35 parallel. ஸோ எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ ரெண்டு ரெசிஸ்டரோட என் பாயிண்ட் சியில் வந்து ரெண்டுமே காமனாக கனெக்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஸோ 2 பாயிண்ட்டுமே பாயிண்ட்டாக பார்க்கும்போது தனித்தனியாக தெரியுது. பட் ஒரு நோடாக எடுத்தோம்னா ரெண்டுமே சேம் நோடில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ஸோ போத் ஆர் parallel. அதே கண்டிஷன் தான் ஃபார் 15 and 35. ஸோ அப்படின்னா 3 parallel இருக்குது மொத்தம் 12.5 17.5 15 35 70 30. ஸோ parallel ஃபுல்லுத்தையுமே ஜஸ்ட் கன்வெர்ட் டு சிங்கிள் ரெசிஸ்டர் அப்படி மாற்றணும் அப்படின்னா ஸோ ஃபார் 12.5 17.5 it will be 7.3 and 15 35க்கு வந்து it will be 10.5 and for 70 30 it will be 21. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி மாறும். ஸோ 7.3 10.5 சீரியஸ் அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா 17.8. ஸோ அதுவும் 21 parallel. ஸோ அதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் வில் பி 9.63. ஸோ இதான் நம்மளோட R equivalent. ஸோ R equivalent தெரிஞ்சிச்சு நமக்கு டோட்டல் வோல்டேஜ் Vங்கிறது தெரியும். அப்படின்னா ஆஸ் பர் ஓம்ஸில் I = V/R அது போட்டிங்கன்னா we will get the value of I current 12.45. ஸோ அப்படின்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருக்க சர்க்யூட் சீரீஸ் அண்ட் பேரலில் ஒழுங்காக இருக்கா ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரை டு சப்ஸ்டியூட் ஸ்டார் டு டெல்டா டெல்டா டு ஸ்டார் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது பண்ணுங்கள். சும்மா நீங்களாகவே ஏதாவது ஒரு ஸ்டார் டெல்டா எடுக்காமல் இந்த மாதிரி டாட்டட் வரைஞ்சி இப்படி வரைஞ்சால் சர்க்யூட் கனெக்ஷன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நம்மளாவே ஒரு ஏதோ டெல்டாவை ஸ்டாராக மாற்றி அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு ஸ்டார் வந்து
அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாட்டட் லைன்ஸ் வச்சு கோ ஹெட். நீங்கள் இந்த மாதிரி வந்தால் ஓகே சர்க்யூட் இப்படி தான் மாறும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி குட். ஸோ அதனால் இந்த மாதிரி சர்க்யூட் வரும்போது மேக் யூஸ் ஆஃப் டாட்டட் லைன்ஸ் டு visualize the conversion. Okay, thank you guys.